Hi friends, welcome to JO Digital Hub. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப்ல ஒரு நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 1 or 2 month முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, என்னன்னா ஆல்ரெடி யுஎன் நம்பர் ஆக்டிவாக இருக்க பர்சன்ஸ், ஆக்டிவாக இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே அகெயின் ஆதார் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சரிங்களா, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். யார் யார் பண்ணணும், யார் யார் பண்ணக்கூடாதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். யார் யார் பண்ணக்கூடாது சரிங்களா, யார் யார் பண்ணக்கூடாதுன்னா ஆல்ரெடி யூஏ நம்பர் ஆக்டிவாக இருக்குது. சரிங்களா, ஆல்ரெடி யூஏ நம்பர் ஆல்ரெடி ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலிமா யூஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணவங்க, நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி யூஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலிமா ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பண்ண தேவையில்லை. சரிங்களா, யார் பண்ணணும்னா ஓல்டு எம்ப்ளாய். சரிங்களா, ஓல்டு எம்ப்ளாய் அவங்க எப்படி யூஏ நம்பர் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்லைன்லேயோ வெப்சைட்லேயோ, சரிங்களா, ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ போயிட்டு யூஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி ஓடிபி மூலிமா ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. யார் யார் ஓடிபி மூலிமா ஆக்டிவேட் பண்ணாங்களோ அவங்களாம் ஆதார் ஆதென்டிகேஷன், ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். சரிங்களா, ஆல்ரெடி உங்கள் கம்பெனிலேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அவங்க கம்பெனி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே பண்ணிவிடுங்க. ஓகேவா, அது எப்படி பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் ஆதார் ஆப்டி, சரிங்களா, இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டியை இன்ஸ்டால் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. இன்ஸ்டால் ஆன பிறகு அடுத்தது உமேங் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது. உமேங் ஓப்பன் பண்ணுங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இபிஎஃப்ஓன்னு இருக்கும். சரிங்களா, யூபிஎஃப்ஓ கிளிக் பண்ணுங்கள். இபிஎஃப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வியூ பாஸ்புக், ரைஸ் கிளைம். சரிங்களா, ஆல்ரெடி நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் தெரியும். சரிங்களா, இல்லை இதில் பார்த்தீங்கன்னா யூஏஎன் சர்வீஸ் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பாருங்க. இதை இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட் யூஏஎன். சரிங்களா, வைக்கிறேங்க ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன்ஸ். சரிங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். சரிங்களா, யூஎன் ஆக்டிவேட்டில் போகக்கூடாது, ஏன்னா இது ஆல்ரெடி யூஎன் நம்பர் ஆக்டிவேட் புதுசாக பண்ணுறவங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆல்ரெடி யூஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆன பர்சன்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்னு கேட்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டார்ட்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் எஃப்எஸ்சி இஆர்டின்னு பாருங்க. இது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தா உங்கள் ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். டெர்ம் அண்ட் கண்டிஷனாக கேட்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த பிறகு கரெக்டாக நம்ம அந்த ஃபேஸை கரெக்டாக பிளிங்க் பண்ண சொல்லி கேட்கும். பிளிங்க் பண்ண சொல்லி ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வெரிஃபை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு யூஎன் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா, யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ணி இருக்கும். என்னோட யூஎன் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன் பாருங்கள். யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கம்பெனி கனெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டா சரிங்களா, நான் ஆல்ரெடி ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்டேட் பண்ணிட்டேன். சரிங்களா, அதனால் எனக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட்னு வருது, ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்னு வருது. சரிங்களா, உங்களுக்கு பண்ணாதவங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா, இப்படி தான் ஆதார் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணணும். சரிங்களா, எல்லோரும்
கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.